ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க, அத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோ வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்ப பணக்காரங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட லவ்வ எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் குடுத்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. இப்ப பணம் இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட செயல்கள் மூலம் தான் நம்ம வந்து லவ்வ வந்து வெளிப்படுத்துவாங்க. இப்போ நமக்கு வந்து இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு தோணியிருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும், ஃபலூடா சாப்பிடணும்னு தோணியிருக்கலாம். நமக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு தோணியிருக்கும். நம்ம ஹஸ்பண்ட சொல்லியிருக்க மாட்டோம். "ஏங்க வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். ஆனா அந்த பொருள நம்ம நெனச்ச பொருள, நம்ம சொல்லியிருக்காத பொருள வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வருவாரு. இப்படி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் வச்சிருக்காரு. உங்கள நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். செகண்ட் என்னன்னா, இப்ப லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவங்கள வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்த? போய் வாங்கிட்டு வா. இப்படின்ற வேர்ட் வந்து இன்ன வரைக்கும் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க மேல அன்பா தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மார்னிங் அவங்க வேலைக்கு போயிருவாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் இது மாரி ஃபோன் பண்ணி "என்னம்மா பண்ற? சாப்பிட்டியாம்மா?" இது மாரி நம்மள வந்து அன்பா கேட்டாங்கனாலும், நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபோன்ல வந்து நமக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. அவங்களோட பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், மத்தவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது மாரி விஷயம் இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க மேல அன்பா தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வேலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. ஐயோ! டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்காம, நம்ம கூட ஸ்பெண்ட் பண்றது, நம்ம குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்றது, இது மாரி விஷயங்கள் இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க மேல அன்பா தான் இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தாங்க, இல்ல நீங்க வெளியவே போயிருக்கீங்க அப்படின்னா, "ஏய் இங்க வா, ஏய் போ" இது மாதிரி வந்து உங்கள வந்து சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து பாசமா தான் பேசுவாங்க. "ஏம்மா இங்க வாம்மா." வெளிய வந்து நம்ம வந்து தலைக்குறைவா நம்மள வந்து பேச மாட்டாங்க. இது மாரி விஷயம் இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்கள வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாருகிட்டயுமே நம்மள வந்து விட்டு குடுக்காம நம்ம மாமியாவா இருக்கட்டும் சரி, சொந்தக்காரங்களா இருக்கட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, யார்ட்டயுமே வந்து நம்மள வந்து விட்டு குடுக்காம இருப்பாங்க. அப்புறம் 8த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உணர்வுகளுக்கு வந்து அவங்க வந்து மதிப்பு குடுப்பாங்க. 9த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மத்தவங்களையும் நம்மளையும் வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. இவங்க இப்படி இருக்காங்க, நீ இப்படி இரு. அவங்க அத பண்றாங்க, நீ இத பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களோட நம்மள வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பெர்சனல் விஷயம், நம்மளோட பெர்சனல் விஷயத்த வந்து மத்தவங்களோட வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இது மாரி விஷயங்கள்லாம் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட செயல்கள் மூலம் வெளிப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களைய உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்னு இருக்கும். இந்த 10 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது நீங்க ஒண்ணு மனசுல நெனச்சிருப்பீங்க. அத வந்து அவங்க வந்து நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். அத வந்து அவங்க வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இது மாரி விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா நடந்துச்சு அப்டின்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ்வையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் வந்து உங்க மேல வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தங்க. இது மாரி வீடியோஸ் பார்க்க வந்து நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.